ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எவ்ரி வீக் நம்ம நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸை இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காகவும், கவர்மெண்ட் வேலைக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஒரு நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை ஒரு வீடியோவாக நம்ம கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு 5 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஒன்று ஃபஸ்ட் ஒன், SECL அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தென்கிழக்கு நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. சுரங்க சர்தார் 577, அசிஸ்டன்ட் ஃபோர்மன் 435, துணை சர்வேயர் 43 என 1055 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமோ. வயது 18 to 30. 8/4/2026 படி தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் 1180. SC/ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. கடைசி நாள் 14/5/2026. விவரங்களுக்கு SECL-CIL.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஃபர்தர் டீட்டெயில்ஸை. செகண்ட் ஒன், ரசாயன நிறுவனத்தில் கெமிக்கல் ஆப்ரேட்டர் பணி. மத்திய அரசின் கீழ் செயல்படும் ராஷ்டிரிய ரசாயன முறை நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஆப்ரேட்டர் கெமிக்கல் ட்ரெயினி பிரிவில் மொத்தம் 188 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி ITI, டிப்ளமோ, BSc. 18 to 30 ஏஜ் லிமிட். 1/2/2026 படி தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 700. பெண்கள், SC/ST பிரிவினர் கட்டணம் இல்லை. கடைசி நாள் 27/4/2026. விவரங்களுக்கு RCFLTD.com RCFLTD.com இந்த வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். ஓகேவா. அடுத்து தேர்ட் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி. வங்கியில் சேர விருப்பமாக. மத்திய அரசின் கீழ் செயல்படும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் பிரிவில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் 18, ரிஸ்க் அனாலிசிஸ் 6, மார்க்கெட் ரிஸ்க் 2 என மொத்தம் 26 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE, BTech, MBA/CA. ஏஜ் லிமிட் 20 to 35. 28/2/2026 படி. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 850. பெண்கள், SC/ST பிரிவினர் ரூபாய் 175. கடைசி நாள் 30/4/2026. centralbank.bank.in இந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோர்த் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். மின்னணு நிறுவனத்தில் பணி. மத்திய அரசின் எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ECIL ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 17, டெக்னிக்கல் ஆஃபீஸர் 8, சீனியர் ஆர்டிசன் 7, மொத்தம் 32 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE, BTech. வயது 18 to 30. 18 to 33. 26/3/2026 படி. பணிக்காலம் 1 to 3 ஆண்டுகள். ஸோ இது கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். பணிக்காலம் 1 to 3. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு, வாக்கின் இன்டர்வியூ. ECIL ஜோனல் ஆஃபீஸ், எக்கனாமிக்ஸ் ஹவுஸ், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 314 3148 S15, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 6,32,000. நாள் 18/4/2026. விவரங்களுக்கு ECIL.co.in இந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. இந்திய வங்கியில் 350 காலியிடங்கள், அதிகாரி காலியிடங்கள். பொதுத்துறை சேர்ந்த இந்தியன் வங்கியில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. சிறப்பு அதிகாரி பிரிவில் மேனேஜர் 242, சீனியர் மேனேஜர் 75, அசிஸ்டன்ட் மேனேஜர் 15 உட்பட மொத்தம் 350 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE, BTech, MBA, MCA, CA. வயது 23 to 37. 28/4/2026 படி. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு. தேர்வு மையம் சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி உட்பட 14 இடங்கள். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 1000. SC/ST பிரிவினர் ரூபாய் 175. கடைசி நாள் 28/4/2026. மேலும் விவரங்களுக்கு indianbank.bank.in. ஸோ இந்த 5 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. 2, 3, 4, 5 இந்த 5 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். நம்ம பின்னாடி கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ இன்று, நேற்று, நாளை அப்படின்ற ஒரு படமும் நமக்கு, இந்த நேற்று, இன்று, நாளை அப்படின்ற ஒரு படமும் நமக்கு தெரியும். ஸோ இன்று, நேற்று, நாளை அப்படின்றது என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த இன்டர்நெட் நாளையை வச்சு நம்ம லைஃபுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நேற்று என்பது முடிந்து போன விஷயம், நாளை என்பது எதிர்பாராத விஷயம், இன்று மட்டுமே நம்ம கையில் உள்ள விஷயம். இதை வச்சு ஒரு பாட்டு கூட வந்திருக்கும். ஐஸ்வர்யா ராய் கூட பாடியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் நம்ம நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த நல்ல விஷயங்களுக்கு நம்ம நேரத்தை செலவழித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாளைய இதை நம்மளால் மாற்றத்தில் கொண்டு வர முடியும். நம்ம முடிஞ்சு போன விஷயத்தை நம்ம ஃபீல் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது.
இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நம்ம ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நாளைய வந்து நம்மளோட நாட்களை வந்து நம்ம நினச்ச மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிற முடியும், வாழ்ந்துக்கிற முடியும். ஸோ இதுதான் வந்து நேற்று இன்று நாளை. நேற்று கிடைத்த அனுபவத்தை கொண்டு இன்று நீங்கள் சரியாக பிளான் செய்தால் நாளை நாட்கள் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க. நேற்று இன்று நாளை அப்படின்றத வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த ஐஸ்வர்யா ராய் மேடம் பாடுற மாதிரி வந்துட்டு நாளை என்பது வெறும் கனவு அப்படின்ற மாதிரி வந்து நாளை என்பது அந்த கனவு நனவாகணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோமோ, நல்லா பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள் நேற்று நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணாமல் இருந்திருப்போம். அதை வந்துட்டு இன்றைய நாட்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னா நாளைய நாள் கண்டிப்பாக நமக்கு என்னவாக இருக்கும். ஸோ அந்த கனவை வந்து நனவாக்குற மாதிரி வந்து நம்மளால் வந்து உறுதிப்படுத்த முடியும். ஓகேவா? ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.